உபவாசம். ஆமேன். எங்கள் வீட்டில் சிக்கன் இருக்குது, எங்கள் வீட்டில் ரைஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில ஆண்டுகளாய் நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லா ஆண்டிலும் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கூட்டம் முடித்து நான் இரவு தான் சாப்பிடுவேன். ஏன்னா வீட்டில் ஆகாரம் இல்லாதனால அல்ல, என் இயேசுவோடு நான் இருக்கணும், இயேசுவோடு நான் பேசணும். இதை பெருமைக்காய் சொல்லலை, உண்மையே சொல்லுகிறேன். இந்த 2015ஆம் ஆண்டில் என் மனைவி சொன்னா, சென்ற ஆண்டில் அவள் கொஞ்சம் சாப்பிட்டா, இந்த ஆண்டில் என்னிடத்துல சொன்னா, நானும் உங்களோடு உபவாசம் இருக்கிறேன். ஏதை சொல்றேன்னா, 2 பேர் இணைந்தால் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். தனிமரம் தோப்பாகாது. ஆமேன். ஆகவே மனைவி என்னோடு கூட சேர்ந்துறாங்க. எங்களை பார்த்தா நான் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு டீ மட்டும்தான் காலமே. ஆமே, பிரைஸ் காட். ஏன்னா என் ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணி கொடுத்தேன். எல்லா ஆண்டும் இந்த உலகத்தில் நான் இருப்பேன்னா 1ஆம் தேதி, ஆண்டினுடைய 1ஆம் தேதி நான் உபவாசமாக இருப்பேன். நான் மீதி நாட்கள் உபவாசம் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டினுடைய முதல் நாள் என் ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த கூட்ட முடியாமல் நான் சாப்பிடக்கூடாது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசமாக இருக்கணும். அந்த ரகசியத்தினால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளான நீங்கள் பார்த்தா தெரியாது, நான் சாப்பிட்டனோ சாப்பிடலையோ, புஷ்டியா கர்த்தர் உங்கள் நடுவில் நிப்பாடி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க அப்போ இனி 2016ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் தேதி நாம உபவாசம் எடுக்கணும். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? யாருமே நினைக்கலையா? ஹல்லேலூயா. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆமே. நான் சொல்றேன், ஆண்டினுடைய முதல் நாள் உபவாசத்தோடு ஆரம்பி அந்த ஆண்டு பிளஸ்ஸிங்கா முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. காரணம், என் ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளையை பார், வயரை கட்டி கட்டி என்னை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இவனை நான் ஆசீர்வதிக்கணும், இவளை நான் ஆசீர்வதிக்கணும். நிச்சயமா ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஹல்லேலூயா. ஆமே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீங்க சாப்பிடாம இருக்கணும்னு நான் சொல்ல, நல்லா சாப்பிடுங்க, ஆனா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சாப்பிட்டு தூங்காம தேடி வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் பிளஸிங். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்களேன், ஒரு நன்மையும் எந்த ஆண்டுல குறைபடாது, எந்த ஆண்டுல குறைபடாது, எந்த ஆண்டுல குறைபடாது. 2015ஆம் ஆண்டுல இயேசுவை தேடினா எந்த நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் தேடினா போதும். நான் சொல்றேன், என்னைக்கெல்லாம் சபையில் ஆராதனை நடக்குதோ அந்த ஆராதனைக்கெல்லாம் வந்து தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் நான் ரகசியத்தை சொல்ல போறேன். ரகசிய நன்மை கிடைக்கணும்னா அதற்கு மிக மிக முக்கியமான ரகசியம் உண்டு. ஒன்று, கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் தேடி நன்மை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெண்மணி நன்மையே இல்லாம இருந்தா. யார் அந்த பெண்மணி? அன்னாள். எங்க போய் தேடினா? எங்க போய் தேடினா? நன்மை கிடைத்ததா இல்லையா? கர்த்தரை தேடினாளா இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆமை, நன்மையை பெற்றுக்கொண்டாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரை தேடும் போது நமக்கு நன்மை உண்டு. இரண்டாவதாக, ஆமென், யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்வாராம்? கர்த்தரை தேடினா மட்டும் போதாது. நிறைய பேர் கர்த்தரை தேடி போறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னா பல சம்பவங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரை தேடினால் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். இரண்டாவதாக, யாருக்கு இந்த ஆண்டில் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும்? வாசிக்கலாம். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125:4. கர்த்தாவே, கர்த்தாவே நல்லவர்களுக்கும், ஆமென், கவனமா கேட்கணும், கர்த்தாவே நல்லவர்களுக்கும், நல்லவர்களுக்கும், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். கொஞ்சம் நிப்பாட்டமா. ஆண்டவர் இரண்டாவது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கர்த்தாவே நல்லவர்களுக்கும், சத்தமா சொல்லுங்களேன், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது யாருக்கு நன்மை செய்ய போகிறாருன்னா, இருதயத்தில் செம்மை வேணும். ஆமென். எங்க செம்மை வேணும்? வெள்ளியில் நல்லா மினுமினா பளபளா இருந்தா போதாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வெளியே தான் இன்னைக்கு நல்லா இருக்க பார்க்குறாங்களே தவிர இருதயத்துக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, முன்னாடி எங்களுக்கு இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மாமரம் உண்டு. இந்த மாமரத்தில் நாங்கள் எல்லாரும் ஸ்கூலில் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா தெரியுமா? சாப்பிட்றது ரெண்டாவது, மாம்பழம் தான் முதல்ல தேடுவோம். ஆனால் பார்க்க மினு 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 மினுன்னு இருக்கும்.
அதை வெட்டி பார்த்தா உள்ள புழுத்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன்னுடைய வெள்ளி வேஷம் இல்லப்பா, உன் இருதயத்துல செம்மையா இருந்தா ரெட்டிப்பான நன்மையை தருவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெளியே நீ வேஷம் போடுகிறவனாய் அல்ல, வெளியே நீ வேஷம் போடுகிறவனாய் அல்ல, உன் இருதயம் செம்மையா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. உன் இருதயம் செம்மையா இருந்தால் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. பிரதர், நாங்க எங்க இருதயத்தை எப்படி செம்மப்படுத்த முடியும்? எங்க இருதயம் எப்படி செம்மை ஆகும்? எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறோம், எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கிறோம், எங்க இருதயத்தை செம்மைப்படுத்த முடியல. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் இருதயம் இந்த நாளிலிருந்து 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உன் இருதயம் செம்மையாக ஆரம்பிக்குதுன்னா உன் பின்னாடி இரட்டிப்பான நன்மை வருது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உன் இருதயம் செம்மையாகணும். உன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தம், உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டாத சிந்தைகள் எல்லாவற்றையும் இன்று நீ விட்டுவிடணும். நான் நினைக்கிறேன் 2014-31 எல்லாம் விட்டிருப்பீங்க. ஆமேன். இன்னைக்கு புதிய ஆண்டுல புதிய எண்ணத்தோடு வந்திருப்பீங்க. சிலருடைய இருதயத்துக்குள்ள வஞ்சனை, சில இருதயத்துக்குள்ள பொறாமை, சில இருதயத்துக்குள்ள பல சம்பவங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நீ விட்டுவிடணும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை 2015ஆம் ஆண்டிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இருதயம் செம்மை ஆகுதுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் தேசத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறான்னா நீங்க சொல்லலாம், டெய்லி வெட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறான், திருடி ஆசீர்வதிக்கப்படுறான். உண்மையாய் உழைத்து உண்மையாய் முன்னுக்கு ஒரு மனுஷன் வர்றான்னா அவனுடைய இருதயத்தில் செம்மை இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் செம்மை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 7:14 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5:8 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7:14. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்பா, இதுக்கு அர்த்தம் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மத்தேயு 5:8 வாசிமா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். இருதயமாகிய அங்கிகளை இயேசுவின் இரத்தத்தினாலே நீ கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அந்த இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் யாரை பார்ப்பாங்க? சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும்னு ஆலயத்துல மட்டும் வந்தா பார்க்க முடியாது. ஆமேன். ஏதோ மோகன்சில் ஆசிரியர் கூட்டத்துல போனா பார்க்க முடியாது, இல்லைன்னா இன்னொரு நபருடைய கூட்டத்துல போனா பார்க்க முடியாது. இருதயத்துல சுத்தம் வேணும். ஆமேன். இருதயத்துல சுத்தம் இருக்கும்னா நீ இயேசுவை தரிசிக்க முடியும். அப்ப ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உன் இருதயம் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமானவர்களுக்கு ஆண்டவர் இந்த 2015ஆம் ஆண்டிலே இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. உன் இருதயத்தில் செம்மை இருக்குதுன்னா ஆண்டவர் இந்த 2015ஆம் ஆண்டிலே இரட்டிப்பான நன்மையை தருவார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மறந்து விடாதே. 2015ஆம் ஆண்டிலே உன் இருதயத்தை செம்மைப்படுத்தி விடு. உன் இருதயம் செம்மையாகட்டும். ஆண்டவரிடத்தில் இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொள். பாருங்கள், மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்கு இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார்? வாசிக்கலாம். ஆமென். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஆண்டவர் அடுத்து யாருக்கு நன்மை வைத்திருக்கிறார்? உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாய். அல்லேலூயா. யாருக்கும் தீங்கு செய்யாம, யாருக்கும் துரோகம் பண்ணாம, யாரு மேல எதுவும் செய்யாம உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான தருவார தரமாட்டாரா? நீ இந்த நாளிலிருந்து உத்தமமாய் நடக்க தீர்மானி.
ஆண்டவரை நான் உத்தமமாய் நடப்பேன், என் மனசுல கூட யாருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், என் மனசுல கூட யாரையும் எதுவும் பேச மாட்டேன், என் மனசுல கூட நான் எந்த வஞ்சகமும் வைத்திருக்க மாட்டேன், என் மனசுல கூட நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் ஏசப்பா, நான் உத்தமமாய் நடப்பேன், எனக்கு யார் தீங்கு செய்ய நினைத்தாலும் நான் பொறுத்து கொள்வேன், என்னை யாராவது திட்டுனா நான் சகித்து கொள்வேன், என்னை யாராவது தரக்குறைவா பேசினா உண்மையாகவே இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி கூட ஆமென் சொல்ல முடியாத அளவுக்குண்டு நிந்தனைகள், வேதனைகள், துக்கங்கள். ஆனா யாரிடத்திலுமே நான் எதிர்த்து பேசினது கிடையாது, யாரிடத்திலுமே நீங்க போய் ஏன் இப்படி பேசினீங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டது கிடையாது. என் கர்த்தரிடத்தில் எல்லா நாளும் அதை சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளையை பாருங்கள், அதனுடைய நன்மைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார், என்ன செய்வார், இரட்டிப்பான நன்மையை தருவார். சிங்கிள் அல்ல, டபுள். ஆமென். சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா? டேய், ஒரு ஸ்வீட் வேணுமா 2 ஸ்வீட் வேணுமாடா? உனக்கு ஒரு ஸ்வீட் போதுமா? உனக்கு எத்தனை ஸ்வீட் வேணும்? 1 போதும், பேராசை இல்லை. உனக்கு எத்தனை ஸ்வீட் வேணும்? 1 போதும், பேராசை இல்லை, பரவாயில்லை, கெட்டிக்காரங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்வீட் வேணும்? ஒரு கவர் வேணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நாம எப்பவுமே ஒண்ணுல இருக்கக்கூடாது. படிப்புல ஃபர்ஸ்ட், மீதி விளையாட்டுல எனக்கு இருக்கணும். படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்டா. 1 ரூபா சம்பளம் வேணுமா 2 ரூபா சம்பளம் வேணுமா? 1 ரூபா போதுமா? அவன் எல்லாம் ஒண்ணுல இருக்கிறான். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை வழங்குவார். அல்லேலூயா. அதற்கு உதாரணம் யோபு. ஆமென், ஆமென். யோபு யாரு? உத்தம. அந்த உத்தமனுக்கு சோதனை வந்ததா வரலையா? சொல்லுங்க. சோதனைக்கு மேல சோதனை. ஹல்லேலூயா. அந்த உத்தமனாகிய யோபுவுக்கு சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை, ஆனாலும் தன்னுடைய உத்தமத்தை விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுவுக்கு எத்தனையோ சோதனை, எத்தனையோ வேதனை, ஆனாலும் தன்னுடைய உத்தமத்தை விடாமல் இருந்ததினாலே ஆண்டவர் யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அவன் தன்னுடைய உத்தமத்தை காத்துக் கொண்டதினாலே ஆண்டவர் அந்த யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உத்தமமாய் வாழுங்கள், உத்தமமாய் வாழுங்கள், உத்தமமாய் வாழுங்கள். ஆண்டவரிடத்தில் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். 4வதாக ஆண்டவர் யாருக்கு இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:21 வாசிக்கலாம். பாவிகளை தீவினை தொடரும், தீவினை தொடரும். கவனமாய் கேளுங்க. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ அல்லேலூயா, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும், பலனாக வரும். கரங்களை தட்டி ஆமென். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாய் வரும். நீங்க சொல்லலாம், உலகத்துல ஒருத்தனும் நீதிமான் இல்லை. அல்லேலூயா. அப்படித்தானே சொல்றீங்க? அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்துல ஒருத்தனும் நீதிமான் இல்லை. நம்மை நீதிமானாய் மாற்ற இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நமக்கு கடைசி சொட்டும் சிந்தினார். அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேனா, நீதான் நீதிமான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீதான் நீதிமான். இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சகோதரா, இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சகோதரி, நீதான் நீதிமான். நீதிமான்களுக்கு இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவோடு இணையணும்னு விரும்புறீங்களோ எல்லாருக்கும் இந்த ஆண்டு 2015 இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இது ரகசியம், இது ஒரு பெரிய ரகசியம். ஆவியான தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் யாரெல்லாம் என் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மையை இந்த 2015 கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2015 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவ தீர்மானம் எடுக்கிற சகோதரனே, தீர்மானம் எடுக்க